வணக்கம் மக்களே, நான் சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நேற்று பார்த்த பேங்க் நிஃப்டி தான் இன்றைக்கும் பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி நேற்று இந்த இடத்துல முடிஞ்சது 47,200. ஆனால் எக்ஸ்பீரியா க்ளோசிங் கொடுத்தது 47,440. அந்த இடத்துல க்ளோசிங் கொடுத்துச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் ஓப்பனில் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு திருப்பி மறுபடியும் மேலே போயிருக்கு. ஆனால் நம்ம இன்னும் செல்லிங்லேயே இருக்கலாம், அதாவது புட் ஆப்ஷன்லேயே வச்சுருக்கலாம். நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் 48, இந்த 206, 48, 206னா 210 அந்த ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இன்னும் மெயின்டைன் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி தேதி 21/12/2023. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கிரிப்ட் பார்க்குறோம். அது பேர் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் அதே மாதிரி தான். நம்ம தொடர்ச்சியாக 18ஆம் தேதியிலேருந்து அது பையிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். இப்போயும் பையிங்கில் தான் இருக்குது. அது கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. அதாவது நேற்று நம்ம பேசி முடித்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் க்ரூடு 6,290 வரைக்கும் மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி மறுபடியும் 6,056 அந்த ரேஞ்சில் வந்துட்டு இப்போ 6,120 இருக்குது. சேம் ஸ்டாப் லாஸ். இன்னும் அதை விற்கணும்னு அவசியம் இல்லை, அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது, பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ மக்களுக்கு இன்னொன்று தெளிவாக சொல்லிக்கிறேன், நான் செபி ரிஜிஸ்டர்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ட்டு கிடையாது. ஸோ நான் ஒரு கற்பித்தலுக்கு மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறேன். இதை மக்கள் ட்ரேடிங்க்கு பயன்படுத்த வேண்டாம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.